சுபா அது என்ன சார், நான் அழுதா மட்டும் இரிட்டேட்டிங்கு, மத்தவங்க அழுதா சிம்பத்தி, பாவம்ன்றாங்க. எனக்கு புரியலையே. முக பாவனையில தெரியலையே. வர்ஷினி அண்ட் ரவீந்தர் சார் 2 பேரும் நீங்க அங்கேயே பேசிட்டு இருக்கீங்க. இங்க வந்து மக்கள்கிட்ட பேசுங்க. சுபா இருக்கீங்களா சுபா? இல்ல அவங்க இருக்கேன் பேசுறது இருக்கேன். மக்கள்கிட்ட பேசுற மாதிரி தான் பேசுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரவி சார், Please, எனக்கு fine. ஒண்ணே ஒன்று தான் கேட்கணும் சார். ம். சார், நீங்க வந்து இவ்ளோ சீசன்ஸா ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிற அத்தனையும் அத்துப்படியா இருக்கும். அவங்க ரீப்ளேஸ்ன்னு சொல்லும்போது மிச்சவங்கலாம் நம்பினா கூட நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். நீங்க எப்படி சார் நம்பினீங்க? இங்க கேளுங்க, அந்த பொண்ணு இன்னொரு கட்டை இருந்தா கொடுங்க. ரவி சார் நம்புது சார் ஒருத்தி. இன்னொருத்தி என்னடானா, அரே யார் கியா மத்தலப் கி போலியே, இப்படி ஹிந்தியும் தமிழும் தெலுங்கும் கன்னடம் அங்க 4 லாங்குவேஜ்ல பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணி இதை நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். நிஜம்தானா, செய்யலாமா, யோசிச்சிட்டீங்களா? ரவி சார் நீங்க ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல? யப்பா நான் வந்து ரொம்ப யோசிச்சேன். இது வந்து தப்பா இருக்கே, இது எப்படி சாத்தியக்கூறு? பிக் பாஸில் எதுவும் சாத்தியம், அதுவும் சாத்தியம். எறா வழக்கமாறன்ற மாதிரி இருந்தது. சரி ஓகே, அடிச்சு ஓரமா உட்கார வச்சதுதான் மிச்சம். சார், இன்னும் ஒண்ணே ஒண்ணு. சாரி மரியம்மாள், ஒரே ஒரு நிமிஷம். சார், எனக்கு தெரியும் நீங்க வீட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டீங்க. இருந்தாலும் நீங்க நெறைய இப்ப ஸ்பேஸ் ட்விட்டர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. அண்ட் ஜெஃப்ரி அண்ட் சத்யா ஆடினது. நீங்க குடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் ஓகே தான். ஒரு மாரி கன்வின்சிங்கா ஆக்சுவலா தான் நான் வந்து இருந்தது. பட் பாக்குற அதுலயும் வந்து ஆடியன்ஸுக்கு அது அதுலயும் கன்வின்சிங்கா வந்து இல்ல. சில சில அதிபுத்திசாலிங்க வந்து அந்த கன்வின்சிங்க வந்து புரிஞ்சுக்கிற விதம் ரொம்ப கேவலமா இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, ஆடுன்னு அவங்களுக்கு இம்மெச்சூரிட்டி இருக்கலாம். ஆனா அதை பார்க்குற இவங்க அவங்க கிட்ட போய் இதை எதிர்பார்க்கறது எவ்வளோ பெரிய இம்மெச்சூரிட்டின்னு நான் பார்க்குறேன். அவங்களுக்கு ஜாக்லினோடைய இழப்பு, இட்ஸ் த மேட்டர் ஆஃப் 2 days பிஃபோர் டு த ஃபினாலே. தே ஆர் நாட் ஈவன் ஃபீலிங் ஜாக்லினோட எஃபர்ட், ஹர் ஃபைட் ஆர் எவ்ரி திங். அதுக்கு காரணம் நீங்கள் இன்னொரு அன்ரியலிஸ்டிக் ஒரு விஷயத்த ரியலிஸ்டிக்கல் விஷயமோ அன்ரியலிஸ்டிக்கான பாயிண்ட்டை ஒன்று சொல்கிறேன். ஜாக்லின் எல்லாருக்கும்லாம் நல்லவங்களா இருக்க முடியாதுங்க. அங்க இருக்கிற பாதி பேருக்கு வில்லியா இருந்திருக்காங்க. அவங்க அவங்க ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மைண்ட் செட்ல இருக்காங்க. அதை வந்து நாம போய் ஜாக்லின் போன நேரம், நீங்க தீபக் போனப்ப நாங்க வீடே மயான அமைதியில் உட்காந்துருந்தோம். யாரும் எந்த வேலையும் பார்க்கல, சைலண்டா உட்காந்துருந்தோம். எல்லாருமே ஃபெல்ட் வெரி ப்ரோக்கன். ஆனா ஜாக்லினுக்கு அது அந்த அந்த ரெஸ்பெக்ட் அப்படிலாம் கிடைக்கலைங்க. ஜாக்லின் அந்த அந்த பெட்டி எடுக்கிற டாஸ்க்ல தான் ஷீ கிரியேட்டட் தட் மேஜிக். பட் ஸ்டில் there are people not happy Jacqueline being there, rather they prefer Soundarya being inside. So ஜாக்லினோடைய எக்ஸிட்டை வந்து அவங்க கொஞ்சம் எப்படி சொல்றது, அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஒரு டாமினேட்டிவான பாயிண்ட்டை தான் பார்க்குறாங்க. அதனால தே ஆர் நாட். இன்னொரு விஷயம், இந்த 5 டாப் 5 டாப் 6 கண்டஸ்டன்ஸ்க்கு இருக்கிற அந்த பாண்டிங் வந்து இவங்க வந்து ஜாக்லின் கூட இல்லை. அதனால ஜாக்லினோட எக்ஸிட்டை வந்து அவங்களுக்கு எப்படி சொல்றது, தே ஆர் ஆக்சுவலி தீஸ் பீப்புள் ஆர் லிவிங் ஃபார் த நெக்ஸ்ட் டே ஆஃப் த ஈவெண்ட், நாட் லைக் அதுக்கு. இந்த இந்த இடத்த வந்து நான் தப்பா பார்க்குற ஒரு இடம் என்னன்னா, இதுக்கு தான் வந்து மேக்கர்ஸ் வந்து இத்தனை பீப்புளை உள்ள கூட்டிட்டு வந்து போட்டுட்டு எல்லார்கிட்டையும் ஒரு எமோஷனை எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நோபடி இஸ் இன் சச் எமோஷன். அவங்களுக்கு ஒரு நாள் தள்ளுறதுக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த ஒரு நாள் தள்ளுறதுல இவங்களோட ரிலேட்டிவ் எமோஷன்ஸ்க்கு என்ன வேல்யூ பண்ணுறாங்க, அதெல்லாம் இல்லை சார். அங்கே ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க சார். கேமே முடிஞ்சு போச்சு சார். திருப்பி நீங்கள் கூப்பிட்டு பாத்திரம் கழுவு, வீடு கழுவு, உனக்கு உப்புமா தான் சாப்பிட, உனக்கு இவ்வளோதான் கிராசரி, இதெல்லாம் சொன்னால் நாங்கள் தான் கேமுக்கே வரலன்றோம், எங்களை கூப்பிட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ண சொல்கிறீங்கன்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே வேற ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் மோட் இருந்தது. அதில் ஜாக்லினோட எக்ஸிட் வந்து அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு ஜாக்லின் அவங்க சொல்கிறத கேட்கலன்ற கோபம் வேற. இதை பண்ணாதன்னா நான் பண்ணுவேன்ட்டு பண்ணுறாங்க. அதை வந்து அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஒன்று சேர்ந்து அது ஒரு மாதிரி தப்பாக போச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே யாருக்கு ஜாக்லின் வேணும், அந்த ப்ரையாரிட்டி என்ன, அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க அந்த கேமுக்கு அந்த இடத்த கொஞ்சம் அந்த எமோஷன்ஸில் இருக்கிறவங்கள கொஞ்சம் பாதர் பண்ணாமல் இருக்கணும். இதெல்லாம் மெச்சூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ். அது இல்லைன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க வந்து தே டசன்ட் ப்ரையாரிட்டைஸ் ஜாக்லின். ஸோ ஃபார் தெம் சம்திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் தட்னா அது அப்படி தான் பேசக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. ஓகே சார். ஓகே மத் கண்டினியூ. எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. வர்ஷினி இருக்கீங்களா? வர்ஷினி, இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க, ஐம் ஆடிபிள்? யா, ஓகே. வர்ஷினி, இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க, நாம் அழுதா மட்டும் ஆக்டிங்கிறாங்க, வேற யாராவது அழுதா மட்டும் சிம்பத்தி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இது நீங்க எதை பார்த்து சொல்றீங்க? எங்க சோஷியல் மீடியால இருக்கிறத பார்த்து சொல்றீங்களா?
ஆமா, ஆமா. சோஷியல் மீடியால உங்களுக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் வந்து சிம்பத்தின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இது ஆக்டிங்கு, இது வந்து அது ஃபேக்கு கண்ணுக்கே அப்படின்னு தெரியலையே. சொல்றவங்களும் இருக்காங்க. நெகட்டிவ் தான் தெரியுது. அதுதான் இல்ல அதான் விஷயம். நீங்க ஒரு பக்கமா நின்னு இன்னொரு பக்கம் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க சென்ட்ரா நின்னீங்கன்னா நீங்க 2 பக்கமும் பார்க்கலாங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபீட்ல என்ன வருதோ அதானே பார்க்க முடியும். அதுதான் ஃபீடு. இப்போ ஃபீடே எப்படி காட்டும் அப்படின்னா, வாட் வி ஆர் சீயிங் அப்படிங்கிறது அததான் உங்களுக்கு ஃபார் யூல காட்டும். நீங்க எல்லா விதமும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, யூ கேன் see both sides. ஈச் காயின் ஹேஸ் both sides. 2 பக்கமும் இந்த பக்கமும் அடி இருக்கு, அந்த பக்கமும் அடி இருக்கு. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த வீட்டுக்குள்ள காலையில எடுத்து வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு ஹேட்டர் உருவாவான், ஒரு சப்போர்ட்டர் உருவாவான். இதுதான் வந்து இந்த கேமோட ஒரு விஷயமே. ஸோ நீங்க வெறும் வந்து ஃபாலோவரை மட்டுமே நீங்க வந்து இது பண்ண முடியாது. இப்போ தீபக் அவர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இங்க இருக்கு. பட் அது அவருக்கே ஏகப்பட்ட நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸும் ஏகப்பட்டது இங்க இருக்கு. மெனி பீப்புள் யூஸ் டு கீப் இட் ஹியர். தீபக் இந்த இந்த இடத்துலலாம் கொஸ்டின் கேட்கல, நீங்க எப்படி இப்படி நீங்க வந்து அவரை அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்லாம் வந்து இங்க வந்து பேசுறாங்க. ஸோ எல்லா பக்கமும் நீங்க பார்க்கணுங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன் வர்ஷினிக்கு. ஆக்சுவலா வர்ஷினி இல்ல ஒரு நிமிஷம், நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேங்க. அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஓகே வர்ஷினி. இல்ல ஒன்னே சொல்றேன். ஆக்சுவலா ஒரு நிமிஷம் சாமுவேல், ஒரு முதலாளி நிமிஷம். அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி ரூம்ல வந்து எல்லாத்தையும் அந்த ஃபைன் லிஸ்ட் எல்லாம் உள்ள கூப்பிட்டு காமிச்சாங்கல்ல, இந்த போட்டோஸ் ஏவிஸ் எல்லாம் போட்டு காமிச்சாங்க. அட்லீஸ்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அட்லீஸ்ட் அந்த ஆக்டிவிட்டி ரூமுக்குள்ள கூப்பிட்டு போயாவது இது பண்ணாங்களா, இல்ல. காமிச்சாங்களா? அது கூட காமிக்கலையா உங்களுக்கு? அது ஃபைனலிஸ்ட்க்கு மட்டும் தான். டிவில தான் நாங்க பார்க்கணும். இல்ல அட்லீஸ்ட் அந்த போட்டோஸ்லாம் அவங்க அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்களே, அந்த போட்டோஸ் அது கூட பார்க்க விடலையா அவங்கள? நோ. ஓ மை காட், இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா? இமாத் சியோன் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காப்ல. அது ஒரு ஸ்ருதி மரியம் அது நாட் ஒரு ஹேண்ட் ரைஸ் டைம் பண்றாங்க. மட்டும் தான் இமாது இருக்கும். இப்போ நாங்க எக்ஸிட் ஆகி வெளில வந்தோடனே எங்க எல்லாருக்குமே வந்து டீமோட ப்ரெப் டாக்ஸ் வந்து அங்கதான், நான் இந்த ஷோ ஃபினாலேக்கான டாக்ஸ் வந்து அங்கதான் நடந்துச்சு. ஸோ ஒன்ஸ் ஏவி இதெல்லாம் முடிஞ்சோன்னா அடுத்த நாள் அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஓகே டன். சார் நான் மரியம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். பேசுங்க. ரவி சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. சொல்லுங்க. இப்போ வந்து சௌந்தர்யா வந்து ரன் பண்ண போனாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்த டிஸ்டன்ஸ் வந்து 60 மீட்டர்ஸ், டோட்டலாக அப் அண்ட் டவுன் 120 மீட்டர்ஸ் வித்தின் த டைம் ஆஃப் 30 மினிட்ஸ், கரெக்ட்? 30 செகண்ட்ஸ், கரெக்டுங்களா? ஆனால் அவங்க ரன் பண்ணிட்டு வந்த வீடியோ பார்த்தீங்களா சார்? இப்போ நீங்கள் வந்து இருந்த கேப்பில் பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பவித்ரா ரன் பண்ண அதே டிஸ்டன்ஸ் 45 மீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் 90 மீட்டர்ஸ் வித்தின் த டைம் பீரியட் ஆஃப் 26 செகண்ட்ஸில் ரன் பண்ணியிருப்பாங்க. இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் எடுத்துட்டு அவங்க அப் அண்ட் டவுன் 4 செகண்ட்ஸ் எடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக அந்த 30 செகண்ட்ஸில் அவங்க டோர் கிட்ட வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க போயிட்டு அவங்க உங்ககிட்ட கால் வலிக்குதுன்னு சொல்லலை சார், கால் வலிக்கிடுச்சுன்னு தானே சொன்னாங்க. அதனாலதான் கால்லாம் ஆடுது, அதனாலதான் திரும்பி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க எடுத்த இல்ல வழுக்கிடுச்சு, கால் ஆடுது அப்படின்னு தானே சார் சொன்னாங்க உங்ககிட்ட? ஆக்சுவலா அந்த வீட்டுல 2-3 இடத்துல அவங்க வந்து சொன்னது, நீங்க ஏதோ ஒரு இடத்த தான் பார்த்துருக்க முடியும். 2-3 தடவை அவங்க சொன்னது வந்து கால் வலிக்குது, அதனால என் கால் கோணலா போகுது, எனக்கு ஓடுறது வந்து இதாகுது. இது வந்து அவங்க 2-3 இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க, என்கிட்ட தான் இல்லை. ஆனால் வலிக்குதுன்றது தான் அவங்களோட ஓவரால் கால். அதுக்கும் காரணம் என்னன்னா, காலையில் ரொம்ப சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு எக்கச்சக்கமாக தேவையில்லாத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வார்ம் அப்பில் பண்ண ப்ராக்டிஸ் தான் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு மெதுவாக கால் வலி எடுத்திருக்கு போல. சார் நான் இன்னும் கொஸ்டின் முடிச்சுக்கிறேன். அவங்க அதை சொன்னாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பேர் ரன் பண்ணிருப்பாங்க, அதுல 5 பேர் போனப்ப இடையில எந்த ஸ்டேல்மேட்டும் அவங்களுக்கு கிடையாது. ஆனா சௌந்தர்யா ரன் பண்ணப்ப பாத்தீங்கன்னா அவங்க உள்ள வச்சிருக்க அந்த கட் அவுட் இருக்குல்ல, அதுல ஒரு இமேஜ் கீழே விழுந்து கிடக்கும். அதோட ஒட்டி தான் அவங்க ரன் பண்ணி போவாங்க. அது வாண்டடாவே அப்படி எப்படியா இல்ல ஒரு நிமிஷம், அது நான் ஓப்பனா சொல்றேன். அதெல்லாம் பெரிய பாயிண்டா பேசாதீங்க. அது காத்தடிச்சு கீழே விழுந்துருச்சு. அது வந்து வேணும்னேலாம் அது விழ வைக்க மாட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹர்டல்ஸ் கிடையாது அது, ஓகேங்களா? அது வந்து ட்விட்டர்ல அது வந்து பரப்பிட்டு இருக்காங்க, சும்மா சௌந்தர்யா போகும்போது மட்டும் இது விழுந்து கிடக்குது அப்படின்னு.
ஸோ நீங்க அதெல்லாம் இது பண்ணாதீங்க. ஏன்னா அங்க சைடுல நிறைய இடம் இருக்கு. அது சுத்தி வரலாம். அது காத்து அடிச்சு விழுந்துருச்சு. ஸோ அதனால அந்த லெவலுக்கு வந்து இதெல்லாம் இல்லை அவங்க பண்ண மாத்ரு, மாட்டாங்க. இல்ல தே இல்ல ஆர் ஹானஸ்ட் டு எவ்ரிஒன். பிக் நான் பாஸ் இஸ் ஹானஸ்ட் டு எவ்ரிஒன். அவ்வளவுதான். ஓகே மேடம் அப்படி ஓகே பாத்தீங்கன்னா மாத்ரு, நான் என்ன முத்துக்குமரன் சொன்னேன்னா ஓடும்போது மேடம் ஒரு அப்படி நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் முத்துக்குமரன் ஒரு ஓடும்போது நிமிஷங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன் ஒரு ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இல்ல முடிச்சிடுறேன். இல்ல ஒரே இரு, நான் நிமிஷம் ஒரே முடிக்கிறேன். நிமிஷம் ஹரி அப்படி ஹரி இரு 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 ஹரி இரு ஹரி. அவங்க ரன் பண்ணி சௌந்தர்யா ரன் பண்ணி போனதான் சொல்ல வந்தேன். அந்த பேனரை ஒட்டி தான் அவங்க ரன் பண்ணி போயிருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன் நான். அங்க போயிட்டு தான் அந்த 45 மீட்டர்ஸ் அந்த இது போட்டிருப்பாங்க, அதோட முடியுதுன்னு அப்படியே திரும்பி வந்திருப்பாங்க. ஓகே, நான் வந்து மற்ற எல்லாரும் போட்ட எஃபர்ட்டை நான் குறை சொல்லலை. சௌந்தர்யா பவித்ரா ஓடுன அதே டிஸ்டன்ஸு 26 செகண்ட்ஸ்ல முடிச்சாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். ஆனா உள்ள நிறைய பேர் வந்து அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய குறை சொன்னாங்க. அது வெளியில இருந்து பார்க்கும்போது இவங்க எப்படி அவங்க என்ன ரன் பண்ணாங்கன்னே தெரியாம இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. யாரு இப்ப உள்ள நீங்க அந்த நிறைய குறை வீடியோ சொன்னாங்க? பார்த்த பிறகு உங்களுக்கு என்ன ஃபீல் இல்ல ஆகுதுன்னு கேட்க வந்தேன் சார். அதாங்க, யார் நிறைய குறை சொன்னாங்க? சுனிதா. ஏன் பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பாக்குற எதுவும் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நாங்க பாக்குறது லைவ், ஸ்ட்ரைட்டா பாக்குறோம். உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்க, நீங்க நாங்க பாக்குறதா நீங்க பாக்குறீங்களான்றது கூட எனக்கு இதுக்கப்புறம் நீங்க டிவில பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வரும். நான் வந்து தெரியல சார், 24/7ல டெலிகாஸ்ட் பண்றத பார்த்துட்டு தான் ஓகே, நான் நான் அதை கேக்குறேன். தான் அதை சொல்றேன். தாண்டி ஏதாவது கட் பண்றாங்களான்னு தெரியல. இல்ல அதுவே எனக்கு டிவியை பார்த்தா தான் தெரியும். ஆனா அதுபடி என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்கு எந்த அநியாயமும் நடக்கல. அம்மனி வந்து ஒரு வைராக்கியத்துல சரின்றுச்சு, ரெடியும் ஆயிடுச்சு. அந்த ஓட்டம் ஸ்டார்ட் ஆனோட ஃபர்ஸ்ட் ரைட் எடுத்து அந்த எண்டு போய் ரைட்டை பார்த்தோன்னே, என்ன ப்ரோ அது ரொம்ப எண்டுல தெரியுது, என்னால அவ்வளவு தூரம்லாம் ஓட முடியாது, கால் வேற குரலுது, வலிக்குது, திரும்பி வந்துட்டேன். இவ்வளவுதான். ஆனா நீங்க அந்த வீடியோ பார்த்தப்போ எப்படி சார் இருந்துச்சு? அந்த டிஸ்டன்ஸும் அவங்க ரொம்ப தூரம் தெரியுதுன்னு சொன்னதும் அவங்களுக்கு டிஃபர் எங்களுக்கு ஆகலையா? ட்ராக் அது கொஞ்சம் காட்டும் போது பக்கத்துல இருக்க அந்த இந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்றது அங்கதான் காமிக்குது. அந்த ட்ராக் காமிச்ச உடனே அந்த பொண்ணு என்ன நினைச்சிச்சு, இப்படி போய் இப்படி திரும்பின உடனே ஏதோ கொஞ்சம் தூரத்துல இருக்கும்னு நினைச்சா, இது என்ன இவ்வளவு தூரம் போகுது, நான் போய் தொடும் போதே செகண்ட் முடிஞ்சிடும்னுச்சு இந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு செல்ஃப் டவுட், கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. அதனால அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு லிமிட் ஆஃப் ரிஸ்க் எடுக்க முடியுமோ ரிஸ்க் எடுப்போம். அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டே இல்லைன்னா திரும்பி வருவோன்றது மைண்ட் டியூன் ஆயிட்டதுனால அந்த ஃபியர் வந்து இம்மிடியட்டா டெசிஷன் எடுக்க தோணுச்சு. உடனே ஓடின வேகத்தில் திரும்பி ஓடியான். ஓகே ஓகே சார். இது சியான் ப்ரோ. இல்ல இல்ல நான் வர்ஷினிக்கிட்டே அப்படியே பேசி இல்ல நான் வர்ஷினிக்கு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, திரும்பி வருவோம் சியான் ப்ரோ. நான் லிங்க் போயிடுறேன் ப்ரோ. அவங்க கிட்ட எனக்கு சரி, क्वेश्चन இல்ல. கேளுங்க மரியம், கேளுங்க. எங்க போயிட்டாங்க அவங்க? சொல்லுங்க. தெரியல, ஆளை காணுமே அவங்க. இல்ல கீழே ஹலோ. போயிட்டாங்க, கீழே எக்ஸிட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி சியான் ப்ரோ பேசுங்க ப்ரோ. My question is for Varshini. Varshini வந்து ஹாய் வர்ஷினி. ஹாய் ஹாய். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் போனீங்க, ஒயில் கார்டா என்ட்ரி கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து எவிக்ட் ஆகி வெளில வந்தீங்க. அண்ட் எகெயின் உள்ள போய் ஒரு 2 வீக்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க வைஸா பயன்படுத்திக்கிட்டீங்க நம்புறீங்களா? ஐ டிட் மை பெஸ்ட். ஓகே, ஏன்னா நீங்க உள்ள போகும்போது சோ கால்டு முத்துக்குமரன் ஃபேன்ஸ் சப்போர்ட்டர்ஸ் அவங்க கூட ரொம்ப ஒரு என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு முத்துக்குமரன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஏன்னா நிறைய பாசிட்டிவ் ட்வீட்ஸ் வந்து முத்துக்குமரனுக்காக நீங்க போட்டிருந்தீங்க, எல்லாமே பண்ணியிருந்தீங்க. பட் ஆமா, உள்ள எனக்கு அவனை பிடிக்கும். கிரேட் அது நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல. பட் உள்ள போய் உங்களுக்கு டக்குன்னு வந்து சௌந்தர்யாவையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான சும்மா விஷயங்கள். ஜோக்கா சொன்னேன் அதெல்லாம். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ அது வந்து நிறைய பேர் அதை வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வர்ஷினிக்கு சௌந்தர்யாவையும் பிடிச்சிருக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி. சும்மா. ஆமா. ஸோ தட்ஸ் வை ஜஸ்ட் வாண்டட் டு கிளியர் தட் அவுட். ஸோ உங்களுக்கு வந்து முத்துக்குமரன் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி எதுவும் ஏதாவது மாறி இருக்கா உள்ள போனதுக்கு அப்புறம்? இப்ப இருக்கக்கூடிய டாப் 5 ஃபினாலிஸ்ட் இருக்காங்க, அப்ப அவங்க மேல இருக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸ், ஏன்னா நீங்க முத்துக்குமரனை மட்டுமே ஃபார் த டைட்டில் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்க, இப்ப உள்ள போய் நிறைய பேரோட பழகி இருக்கீங்க, விஜய் விஷால், அதுக்கப்புறம் சௌந்தர்யா, தென் அதுதான் எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஏதோ ஒரு வகையில.
பட் எனக்கு ஓகே. புடிச்ச உழைப்பா வந்த முத்து தான் எப்பவுமே என்னைக்குமே அவங்க டைட்டில் அடிச்சா எனக்கு நல்லா இருக்கும்னு பர்சனலா எனக்கு தோணுது. ஓகே. முத்து தவிர மத்தவங்க மேல இருக்கக்கூடிய ஒப்பீனியன் வந்து மாறி இருக்கா அப்படிங்கறது தான் நான் கேக்குறேன். இப்ப ஃபேட்மேன் சாருக்கு வந்து ரவீந்தர் சாருக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் மாறி இருக்கு. சௌந்தர்யா ம். இஸ் 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் பெட்டர் than ஜாக்லின் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி மாறி ஆஹா இருக்கான்னு கேக்குறேன். எனக்கு அந்த மாதிரி இல்ல. ஜாக்லின் இருந்திருக்கலாம்னு தோணுது. பட் ஓகே. அன்பார்ச்சுனேட்லி அவங்க போயிட்டாங்க. எஸ். இல்ல பெட்டர்னு தேங்க்யூ சொல்லல, தேங்க்யூ. ஸ்ட்ராங்கர் சொன்னாரு. இல்ல எனக்கு ஸ்ட்ராங் என்னன்னா ஸ்ட்ராங். எனக்கு ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சிச்சு. என்னன்னா மக்களுக்கு பிடிக்கணும். ஸோ சௌந்தர்யாவை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ அதனால அவங்களும் ஃபைனலிஸ்டா இருக்க தகுதி தான். ஸோ அவங்க வின்னர் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கிரேட் கிரேட் கிரேட். ம். தேங்க்யூ. ஆக்சுவலா வர்ஷினி, டு பி ஃப்ராங்க் ஐம் சேயிங், இப்போ இருக்கிற இந்த 5 மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா. இதுல ஆக்சுவலா ஒரு 3-4 பேருக்கு இருக்குல்ல, ஒரு 4 பேருக்கு வந்து எவ்ரி ஒன் இஸ் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே. காரணம் அதாவது 4 பேர், ஒருத்தர் மட்டும் இல்லாம. ஓகே, ஒருத்தருக்கு மட்டும் கொஞ்சம் லோவா பாக்குறாங்க. மற்றபடி மற்றவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. யாரு விஷாலை லோவா பாக்குறாங்க? விஷாலுக்கு வந்து இன்னைக்கு நேற்றுலாம் கொஞ்சம் லைட்டா நெகட்டிவிட்டி இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஓகே. அன்ஷிதா என்ட்ரிக்கு அப்புறம் கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கிற மாதிரி, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் பாக்குறதுனால. ம். நீங்களாம் வீட்டுக்குள்ள இருந்தே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நாங்க யாருமே நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண மாட்டோம். எங்களோட ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே ஒற்றுமையா இருப்போம். என்ன இல்ல, சண்டை அது போட்டு பார்த்தோம். நீங்க என்ன அந்த இருந்தாலும் டான்ஸ் எல்லாம் பார்த்தோம். நாங்க லைவ்ல இன்னைக்கு வந்தது டான்ஸ் எல்லாமே பார்த்தோம், நல்லா இருந்தது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தது அது. பட் ஆனா இந்த வீக் எல்லாமே மாற்றம் இருந்ததுங்கிறது தான் என்னோட ஆமா, பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வீக் கண்டெஸ்டன்ட் நீங்க ஒருத்தங்களை கீழே தள்ளி தான் போகணுன்ற பட்சத்துல நாங்க அப்படிதானே பண்ணி ஆகணும். ரீப்ளேஸ்னு வரப்போ ஓகே, பண்ண உடன்பாடு இல்லதான். பட் எங்களுக்கு வேற வழி இல்லையே. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா அதை எடுத்துக்க தானே பார்ப்போம் எல்லாரும். ஓகே, யா. So anyone else? சிவன் பேசி முடிச்சுட்டு அஸ்வதி அஸ்வதி இருக்காங்க. ஓகே. எனக்கு வந்து 2 பேர்கிட்டயுமே கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து ரவீந்தர் சார் கிட்ட கேட்கிறேன். சார் வந்து நான் வந்து உங்களோட கேம் பிளே பத்தி அதை பத்தி எதுவுமே நான் வந்து கேட்க விரும்பல. உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் அது நீங்க வந்து அது கிளியரா பண்ணிட்டீங்க. பட் வந்து நீங்க வந்து சில இடங்கள்ல சில வார்த்தைகள் யூஸ் பண்ணீங்க. தர்ஷா வந்து ஜாக்லின் கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்கும்போது நீங்க வந்து அந்த இடத்துல இன்டரப்ட் பண்ணிட்டு ஜாக்லின் கிட்ட தர்ஷாவோட அறிவுக்கு எட்டுன மாதிரி தகுந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வேர்ட் யூஸ் பண்ணி அந்த மாதிரி அவளுக்கு ஆன்சர் பண்ணுன்ற மாதிரி நீங்க வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அன்ஷிதா என்ட்ரிக்கு அப்புறம் அவங்க பண்ண அந்த விஷயத்துக்கு நீங்க வந்து ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கு சென்சிபிலிட்டி இல்லை, தென் வந்து அவங்கள பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இந்த 3 வேர்ட்ஸுமே எனக்கு வந்து உங்களை மாதிரி சென்சிபிளா பேசுற ஒரு பர்சன் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. இட் டிசப்பாயிண்டட் மீ. அண்ட் வந்து ஒரு ஒரு பர்சனோட சென்சிபிலிட்டி ஒரு அவங்களோட அறிவோட அளவுகோல் அதெல்லாமே முடிவு பண்றதுக்கு நம்ம ஒரு ஆப்போசிட் பர்சனா நம்மளுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு யாருக்குமே அவங்க மைண்ட் செட்ல ஓட்டுறது தெரியவும் தெரியாது. ஸோ வந்து நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணியிருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். தென் வந்து ஒன் மோர் திங், நீங்க வந்து தர்ஷிகாவோட விஷயத்துல வந்துட்டு நீங்க வந்து நான் வந்து ஸ்டில் வந்து பிலீவ் பண்றேன் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு அந்த விஷயத்துல. நான் வந்து விஷாலுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், தர்ஷிகாவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். பட் வந்து நீங்க வந்து இன்டர்வியூல தர்ஷிகா வந்து இன்னொரு விதமா போர்ட்ரே பண்ணிருக்காங்கன்னு விஷால் கிட்ட வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் அந்த இடத்துல நீங்க அது சொல்லாம அந்த இடத்துல வந்து விஷால வந்து நிறைய பேர் வந்து மாத்தி மாத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க. அவங்கள தடுத்து as a mature person நீங்க அவங்கள தடுத்து இது அவங்க 2 பேருக்குமான ஒரு விஷயம், அதை வந்து அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லி விஷால் கிட்ட வந்து நீங்க சொல்லியிருப்பீங்க. நான் அந்த இடத்துல நீங்க அது சொல்லாம அந்த இடத்துல வந்து விஷால வந்து நிறைய பேர் வந்து மாத்தி மாத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க. அவங்கள தடுத்து
ஆஸ் அ மெச்சூர் பர்சன் நீங்க அவங்கள தடுத்து இது அவங்க 2 பேருக்குமான ஒரு விஷயம், அத வந்து அவங்களே ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த விஷயத்த வந்து விஷால் கிட்ட தர்ஷிகா பேசின விஷயத்த வந்து விஷால் கிட்ட பேசுறத அத தவிர்த்துட்டு இந்த ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்கன்னா, அது வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கேள்வி. அண்ட் வர்ஷினி கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து இப்ப நீங்க பேசின விஷயம். அஸ்வதி ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்ட கேள்விக்கு ரவீந்தர் சார் ஆன்சர் பண்ணிட்டு ஓகே, ஷூர். சொல்லுங்க சார். ஆக்சுவலி இது மூணுமே உங்களுக்கு என்ன கான்டெக்ட்ல நடந்ததுன்னே தெரியாது. அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சீன். ஸோ உங்களுக்கு என்ன காமிக்கப்பட்டதோ நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க. அப்படியே இருந்துட்டு போட்டோம். நாங்கள் இப்போ 3 பேருமே பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நாங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறோம். ஏன்னா நீங்கள் இப்படி இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது. இந்த மாதிரி தவறான புரிதலில் இருந்துக்கோங்க. ஸோ தட் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இவங்க எப்படி இப்படி நடந்திருக்க முடியும்? இப்படி நடந்திருந்தா இவங்க இப்போ எப்படி இவங்களும் தர்ஷிகாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும்? இவங்களும் அன்ஷிதாவும் எப்படி க்ளோஸாக இருக்க முடியும்? இவங்களும் தர்ஷாவும் எப்படி க்ளோஸாக இருக்க முடியும்னு நீங்கள் இதுக்கப்புறம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. நான் என்ன பேசணும் அதுக்கு நான் பொறுப்பு. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்துருக்கணும். இல்லைன்னா இப்போ நான் சொல்கிறத நீங்கள் நம்பணும். நான் நம்ப வைக்கிறதுக்காக பேசினா அது கன்வின்சிங் ஃபேக்டராக இருக்குமேன்னு தான் நான் அதுக்கு எஃபர்ட் எடுக்கல. ஏன்னா இதுக்கு இப்போ இங்கே இருக்கிற வர்ஷினி ஒரு ஆள் தான் மேபி மியூச்சுவலி நோன் சாய்ஸ். ஜாக்லின் பேசின அந்த கான்டெக்ட்ல வர்ஷினி அங்கே இருந்தாங்களான்னு எனக்கு தெரியாது. ஜாக்லின் நான் சவுண்ட் இந்த பக்கம் உட்காந்துக்கிட்டு நாங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது தர்ஷா புரிஞ்சிக்காம ஒரு கேள்வியை திருப்பி 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 சமையல் கட்டில் ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் வேற ஆங்கிளில் பேசும்போது நாங்கள் எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டோம். நான் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜாக்லின் தர்ஷா மேலே ஏதாவது திட்டிட போகிறாங்கன்றதுக்காக தான் தர்ஷா மேலே எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அதில் பேசுகிறேன். தர்ஷா இப்போ இன்னைக்கு மத்தியானம் எனக்கு இன்னைக்கு மத்தியானம் நேற்று காலையில் இன்னைக்கு மத்தியானம் தானே வர்ஷினி அவங்க வெஜ் பிரியாணி செஞ்சது தர்ஷா. ஆமா ஆமா அது வரைக்கும் என்னைய மொத்தமா கேர்டேக் பண்ணிக்கிட்டதே தர்ஷா தான். ஐஸ்கிரீம் செஞ்சாலும் கொண்டு வந்து கொடுக்கறது தர்ஷா தான். உங்களுக்கு எங்க பாண்டிங் ரிலேஷன்ஷிப் புரியாது. உங்களுக்கு இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் ஆஃப் பாயிண்ட்ல நாங்க இப்படி பேசியிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் தான் தெரிஞ்சிருக்கோம். அதனால உங்களுக்கு ஒரு இடத்துல இந்த இடத்துல தர்ஷாவும் அந்த இடத்துல தர்ஷிகா, அந்த தர்ஷிகா வந்து நேத்துல இருந்து அவ அன்னைக்கு ஒரு நாள் நாங்க எங்களுக்குள்ள அன்னைக்கு நைட்டு பேசின கண்டென்ட் இது. என்ன ப்ரோமோல வந்திருக்கோமே அன்ஷிதா சொன்னாங்க நம்ம 2 பேரும் அப்படின்னு. உங்களுக்கு விஷால நாங்க பேசினது வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னு தெரியாது. அதுக்கப்புறம் என்ன பேசணும்னு தெரியாது. காலையில என்ன பண்ணோம்னு தெரியாது. இப்ப இன்னைக்கு காலையில வரும்போது பவித்ரா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது 2 என்னை கட்டி பிடிச்சிக்கிச்சுங்க. நல்லா இருங்கன்னு சொல்றது. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு இதுல நீங்க ஒண்ணு பாக்குறீங்க பாத்தீங்களா? ஒண்ணு இதை நம்புங்க, இல்ல இதை நீங்க நம்பின மாதிரி எடுத்துக்கோங்க. கண்டென்ட்ல ஒரே ஒரு விஷயம்தான், இது எல்லாமே ஒரு பிளே, ஒரு சீனுக்கு நடக்கும். அந்த சீனுக்கு அப்புறம் நீங்க அடுத்த சீன் நீங்க நம்புற மாதிரியே இருக்காது. இன்ஃபேக்ட் அங்க நடக்கிறது எல்லாமே ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு ரியாக்ஷனே தவிர இந்த ஓவரால் அதை வச்சு ஒரு பெரிய டிபேட்டபிள் டாப்பிக்காக வெளியில் ஒன்று நடக்கும். அந்த டிபேட்டபிள் டாப்பிக்கு அவ்வளோ வேல்யூவே இருக்காது. ஆக்சுவலாக சொல்லணும்னா நீங்கள் ஹைப்பு கொடுத்து இப்போ கூட நீங்கள் கன்சர்ன் எடுத்து பேசுகிற அளவுக்கு அங்கே ஆக்சுவலாக தர்ஷிகா மேட்டரில் விஷால் மேட்டரில் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. நீங்கள் ஒரே ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னா, நீங்கள் அந்த இடத்துல நான் இப்படி எடுத்து பேசியிருக்கலாம் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்களே, நான் கரெக்டான ஸ்டாண்ட் தான் எடுத்தேன். ஏன்னா இந்த விஷயம் நடக்கும் போது மண்டே விஷாலை வந்து உடைக்கிறாங்க, டியூஸ்டே நடக்குது, வெனஸ்டே நடக்குது. ஆனால் தேர்ஸ்டே அன்னைக்கு விஷாலை கூப்பிட்டு நான் ஒன்று பேசுகிறேன். ஃப்ரைடே அது வந்து டெலிகாஸ்ட் ஆகுது. மண்டே அன்னைக்கு தர்ஷிகா வரா. வந்த உடனே நேராக எல்லார்கிட்டையும் பேசிட்டு நானாக கூப்பிட்டேன் தர்ஷிகாவை என்கிட்ட வந்து பேசுகிறேன். ஏன்னா அந்த வீட்லேயே விஷாலை நான் சப்போர்ட் பண்ணுறேன்றதுனால. விஷாலை நான் ஏன் சப்போர்ட் பண்ணுறேன், வந்தவங்க எல்லாம் வெளியில் நீங்கள் என்ன பார்த்தாங்க, என்ன இன்டர்வியூ பார்த்தாங்க, எதை பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்கன்னு எனக்கு பர்சனலாக தெரியும். அதனால் வந்தவங்க வந்து விஷாலை கேமுன்ற பாயிண்ட்ல உடைக்க பார்க்குறாங்க. அது உடைக்கக்கூடாதுன்றதுக்கு என்ன கான்ஃபிடென்ஸில் பேசணுமோ பேசுகிறேன். அண்ட் அந்த பொண்ணு இன்னைக்கு கிளம்புற வரைக்கும் கூட வேற இடத்துல போய் விஷாலுக்கு நான் ஐ ஓன்ட் லெட் யூ டவுன் சொல்லிட்டு அவங்க அந்த கன்சர்னை வந்து ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கான ஃபோக்கஸ் டீவியேஷனுக்கு விஷால் தான் காரணன்றதை இன்டைரக்டாக அவங்க மேப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது அவங்க ஹர்ட் ஆயிட்டாங்க. பட் வி காட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ஈச் அதர். அன்ஷிதாவும் அது மாதிரி தான். அவங்க வரும்பொழுது there are a lot of things that she feels that I just came inside only for Muthukumaran and purely for Muthukumaran that I'm playing the game. அது இதுன்னு நினைக்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்.
அந்த தாட் ப்ராசஸ் அவங்க சேனலே வந்து இன்வெஸ்ட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அதை ஒரு சண்டே ப்ரைம் ஷோவில் அதை ஒரு பெரிய மார்க்கபிள் டாக் ஆக்கி இதெல்லாம் ஸ்டார்டட் பிளான் ப்ளே தானே. ஸோ வி ஆல்சோ ரியாக்டட் அக்கார்டிங்லி, அவ்வளோதான். வி ஃபெல்ட் வாட் பேட் இஸ் பேட், பட் எண்ட் ஆஃப் த டே எங்களுக்கு தெரியும் என்ன ரோலுக்கு கூப்பிடுறாங்க. நாங்கள் இந்த வாரம் ரோல் பிளே நாங்கள் பண்ணியிருந்தோம்னா எங்களுக்கும் ஹாப்பியாக தான் முடிஞ்சிருக்கோம். Thank you for answering my question, sir, but I'm not yet convinced because No, வந்து I'm not எங்களுக்கு yet. நீங்க கன்வின்ஸே ஆகாதீங்க, ஏன்னா நான் உங்களுக்கு ஆன்சரே கொடுக்கலையே. நான் எங்க ஆன்சர் let me no, I'm not yet convinced. ஏன்னா எங்களுக்கு காட்டப்பட்ட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் எங்களால பார்க்க முடியும். நான் அதுதான் சொல்றேன். I don't want to take an initiative to அதாங்க, I don't want to make an initiative to get it convinced. நான் தான் ஸ்ட்ரைட்டாவே சொல்லிட்டேன், I'm not interested on that. Yeah, that's why. அதனால இல்ல அடுத்த क्वेश्चन வைங்க, அது முடிஞ்சிருச்சு. நீங்க வர்ஷினிட்ட क्वेश्चन வைங்க. எனக்கு வந்து வர்ஷினிக்கு வந்துட்டு என்ன क्वेश्चनனா, நீங்க வந்து உள்ள போனீங்க, நீங்க வந்து இப்ப சொன்னீங்க ஒரு நான் அவங்கள இப்படி பண்ணது வந்துட்டு என்னோட நான் கேம் ஆனா இருக்கு, அதனால நான் வந்து அப்படி பண்ணிதான் நான் வந்து கேம்ல இருக்கணும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப உங்க புரிதலின்படி இன்னொரு கண்டஸ்டன்ட கீழே இறக்குறது தான் உங்களோட கேம்ன்றது அந்த ஒரு புரிதல்ல தான் நீங்க போனீங்களா? அதான் ஆமா, ரீப்ளேஸ் பண்ணோம்னா அப்படிதானே பண்ணணும். கீழே இறக்குறதுன்னா அவங்கள புட் டவுன் பண்ணி அந்த மாதிரிதான் இல்லாம உங்களோட பிளஸ் என்னன்னு காமிக்கிறது கிடையாது உங்களோட இது. அது வந்து இங்க பாருங்க, பிளஸ் இது சொல்றது, வாழ்த்துறது, அதெல்லாம் வந்து இந்த கேமுக்கு அது சரியான விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டே கேம்ல லேபிள் ஓட்டுறது இதெல்லாம் காமன். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன். நான் உங்களை யாரையும் அங்க மத்த 6 பேரையும் வாழ்த்த சொல்லல. நான் உங்களோட பிளஸ் என்ன, அதாவது நீங்க உங்களோட டேலண்ட் என்னன்னு காமிக்கிறதுக்காக போனீங்களா, இல்ல அடுத்தவங்களை புட் டவுன் பண்ண போனீங்களான்னு மட்டும் தான் கேட்டேன். என் டேலண்ட்டையும் காமிக்க போனேன். அண்ட் ரீப்ளேஸ்ன்னு அவங்க சொல்ற ஆப்ஷன் இருந்துச்சுல்ல, அதுலதான் நாங்க இந்த மாதிரி பண்ணலான்ற ஒரு பிளான். எங்களுக்கும் அதுல உடன்பாடு இல்லதான். பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை எப்படி நம்ம எடுத்துக்காம இருக்க முடியும்? தேங்க்யூ.